ரொம்ப பேர் இருக்காங்க. ஒரு வேலை பண்ண தெரியும், ஆனா அதுக்கு ரைட் ப்ராப்பரா சொல்ல தெரியாது. ரைட் சொல்ல தெரியாதனாலேயே ஒர்க் கிடைச்சாலும் ரொம்ப கம்மியான ரைட்டுக்கும் கம்மியான டைமுக்கும் ஒர்க் எடுத்துட்டு அதை செஞ்சு முடிக்க முடியாதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி கிளைண்ட் கிட்ட பேச பயம். எப்படி ஒரு ஐடி ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்றதுன்னு கூட தெரியாது. கிளைண்ட் டீல் எப்படி க்ளோஸ் பண்றது, இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய டிப்ஸ் இருக்கு, சோ வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து என்கொயரிக்கு கால் வரும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அதுக்கு எவ்வளவு ரைட் ஆகும் தான். நம்ம கிட்ட திடீர்னு வந்து ஒரு வீடு கட்ட எவ்வளவு ஆகும்னு கேக்குற மாதிரி தான் அது. வீடு எப்படி வேணும், 2 மாடி வீடு கட்ட முடியும், 1 மாடி வீடு கட்ட முடியும், வீட்டுக்குள்ள பல ஃபீச்சர்ஸ் கொண்டு வர முடியும், பல மாதிரி இருக்கிற இன்டீரியர் பண்ணலாம். அப்போ கால் பண்ணி கேக்குறவங்களுக்கு இத பத்தி ஐடியா இருக்காது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கிளைண்ட எஜுகேட் பண்றது தான். கிளைண்ட எஜுகேட் பண்ணணும்னு சொல்றப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட பிரைசிங்க பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஸ்டாட்டிக் வெப்சைட் பத்தின எஜுகேஷன், அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, டைனாமிக் வெப்சைட்னா என்ன, கிளையண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. அதுதான் நீங்க முதல்ல ரியலைஸ் பண்ண வேண்டியது. உங்ககிட்ட வர கிளையண்ட நீங்க ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும். ஸ்டாட்டிக் என்ன, டைனாமிக் என்ன தெரியாதவங்க சீக்கிரமா போய் வெப் டெவலப்மென்ட் ஃபார் பேபிஸ் வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் வாட்ச் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கிளையண்ட் கிட்ட பேச பயப்படுறது. ஐயோ கிளையண்ட் என்ன கேட்பாங்க, இந்த பயம் எனக்கும் இருந்துச்சு. ஒரு டென்ஷன் வரும் கிளையண்ட் டீல் பண்ண. பட் கிளையண்ட் டீல் பண்ணனும்னா அதுக்கு சேல்ஸ் ட்ரிக் கத்துக்கணும். இப்போ ஒரு கிளையண்ட் கால் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹலோன்னு சொல்லுவோம். அப்ப அவங்க வெப்சைட் வேணும், எவ்வளவு ரைட் ஆகும்னு தான் கேட்பாங்க. அப்ப நீங்க ஓகே ரெடி பண்ணலாம், நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க, என்ன பர்பஸ்க்காக வெப்சைட் கிரியேட் பண்ணணும், என்னெல்லாம் தேவை, உங்களுக்கு क्वेश्चंस கேட்க கத்துக்கணும். பதில் சொல்ல இல்ல, क्वेश्चन கேட்க தான் நீங்க கத்துக்கணும். இது ஒரு சேல்ஸ் ட்ரிக். இந்த மாதிரி அவங்க கிட்ட क्वेश्चंसக்கு மேல क्वेश्चंस கேட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்க கிளையண்ட்டுக்கு எஜுகேஷன் கொடுங்க. அதாவது ஸ்டாட்டிக் இது, டைனாமிக் இது, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க ரைட்ட பத்தின விஷயங்களுக்கு போகணும். ரைட் சொல்லும்போது அப்பவே சொல்லணும்னு எல்லாம் இல்ல, நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்றேன், உங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன சர்வீஸ் எல்லாம் தேவைப்படும், அவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் கேட்டு அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்க கத்துக்கணும். அதுக்கு நீங்க யூடியூப்ல சேல்ஸ் ட்ரிக் படிக்கலாம். கிளையண்ட கேட்டு கிளையண்டோட ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்க டீல் க்ளோஸ் பண்ணணும். நீங்க டெக் படிச்ச மாதிரியே, கோடிங் படிச்ச மாதிரியே ஒரு 10 வீடியோ சேல்ஸ் பத்தி பாருங்க. அதுக்கப்புறம் டீல் க்ளோஸ் பண்ண பாருங்க. அப்போ ஒரு தைரியம் வரும். இப்போ நான்லாம் கிளையண்ட்ட பேசுறப்போ நல்லா கூலா பேசுவேன். ஏன்னா நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆன்சர் சொல்ல வேண்டிய ஆள் நான் இல்ல, கேள்வி கேட்க வேண்டிய ஆள் தான் நான். கிளையண்ட் தான் எனக்கு ஆன்சர் கொடுக்க போறாங்க. எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். சேல்ஸ்ல நிறைய ட்ரிக் இருக்கு, அது நாம வேறொரு வீடியோல சொல்றேன். வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, செஞ்சிருவோம். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு எவ்வளவு ரைட் வாங்க முடியும், எவ்வளவு ரைட் கேட்கலாம்னா உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ as much you can, எவ்வளவு வேணும்னாலும் வாங்க முடியும். முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாத்துக்கும் பிரைசிங் இருக்கு, எல்லாத்துக்கும் அமௌண்ட் வேணும், எல்லாத்துக்கும் காசு வேணும். உங்க லைஃப்ல நீங்க பண்ற ஒவ்வொன்னுக்கும் காசு வேணும். உங்களுக்கு இது ஒரு நாளோட ஒர்க்கா இருக்கும், இல்லனா 2 நாளோட ஒர்க்கா இருக்கும், இல்லனா 1 வீக்கோட ஒர்க்கா இருக்கும். அப்படி இல்ல இதை கால்குலேட் பண்றது. நீங்க இந்த ஸ்கில் அச்சீவ் பண்ண ரொம்பவே டைம் எடுத்து தான் நீங்க நல்ல ஒரு வெப் டிசைனரா ஆயிருப்பீங்க. அந்த ஒரு டைமை தான் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. கிளையண்டும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அதுதான். நீங்க ஒரு ஸ்கில் அச்சீவ் பண்ணி தான் இதை செஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ அந்த ஸ்கில்லுக்கு தான் நீங்க வேல்யூ பண்ணணும். ஒரு நாள் தான் ஒர்க், அப்போ கம்மியான ரைட் கேட்கலாம், 2 மணி நேரம் தான் ஒர்க், அதெல்லாம் கிளையண்ட்டுக்கு தெரியாது. நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமா ஒரு ரைட் சொல்லணும். மேக்ஸிமம் ரைட் தான் நீங்க சொல்லணும். ரைட் ஜாஸ்தியா சொல்லணும்னா அதுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், என்ன விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும், என்ன விஷயங்கள் எல்லாம் கிளையண்ட் கிட்ட பேசணும்ன்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணி தான் நீங்க கிளையண்ட் கிட்ட நீங்க ஒர்க் எடுக்கிறப்போ பேசணும். முதல் விஷயம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது, கிளையண்ட்டுக்கு எப்பவும் ஒரு யூனிக் ஸ்டைல் வேணும்ன்றது தான். கிளையண்ட் சில பேர் பிராண்ட் வச்சிருக்கிற ஆட்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு யூனிக் ஸ்டைல்ல வெப்சைட் தேவைப்படும். பட் அது அவங்க கிட்ட கேட்கவே கூடாது. அது கேட்கிற ஒரு முறை இருக்கு. நாம எந்த ஒரு கிளையண்ட் கிட்ட பேசுறதா இருந்தாலும், இப்போ எங்கிட்ட ஒரு ஆள் கேக்குறாங்க வெப்சைட் எப்படி இருக்கணும்னு கேட்டா, எனக்கு யூனிக் ஸ்டைல்ல தான் இருக்கணும் தான் ஆசை. உங்களுக்கும் அப்படிதானே ஆசை இருக்கும். அப்போ ஈஸி வேல எங்கேயாச்சும் இருந்த ஒரு டெம்ப்ளேட், நான் சொல்லியிருக்கேன், வெப்சைட்டை போட்டோஷாப் UI UX டிசைனர் டிசைன் பண்ணி அதை நம்ம பூட்ஸ்ட்ராப் வச்சு கோட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இல்லனா வேர்ட் பிரஸோ ஏதாச்சும் கூகுள் சைட் இதெல்லாம் வச்சு வெப்சைட் பண்ண முடியும். இல்லனா டெம்ப்ளேட் வச்சு பண்ணலாம். நிறைய வழியில வெப்சைட் பண்ண நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. கிளையண்ட்டுக்கு என்ன வேணும்ன்றது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பா யூனிக் ஸ்டைல் வேணுமான்னு கேட்காதீங்க. நல்ல சூப்பரா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி தீம் வேணும், ஏதாச்சும் சாம்பிள் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேளுங்க. கிளையண்ட் கிட்ட நீங்க ஏதாச்சும் வெப்சைட் டிசைன் பார்த்து வச்சிருக்கீங்களா, ஏதாச்சும் மாடல் உங்ககிட்ட இருக்கான்னு எல்லாம் கேளுங்க. மேலும் மேலும் கேள்வி கேளுங்க. அப்போ ஓகே இந்த சைட் மாதிரி தான் வேணும்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்ற மாடலை பேஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கான்னு பார்க்கணும். அவைலபிளா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா யூனிக் ஸ்டைல்ல ஆட் பண்ண வேண்டி வரும். பட் அது எக்ஸ்பென்சிவ். யூனிக் ஸ்டைல் ஆட் பண்றதுன்னு சொல்றப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிசைனருக்கு ஜாஸ்தி அமௌண்ட் கொடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த அமௌண்ட்டும் கிளையண்ட் கிட்ட சொல்லி டீல் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒன்னும் இல்லாம நீங்க யூனிக் ஸ்டைல் ஆஃபர் பண்ணாதீங்க. டெம்ப்ளேட் வச்சு தான் செய்ய போறீங்கன்னு
பண்ணுங்கன்னு கிளைண்ட் கிட்ட சொல்லவும் செய்யாதீங்க. ஓகே சூப்பரா நல்ல வெப்சைட் ரெடி பண்ணி தரேன்னு மாடல் எல்லாம் உங்களுக்கு கேட்டாவே உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அத மனசுல வச்சு நல்ல டெம்ப்ளேட்டுக்கு போங்க. இல்லனா நல்ல ரைட் இருக்கு. சில கிளைண்ட் சொல்லுவாங்க நல்ல ஒரு சைட் வேணும், ஸ்டைலிஷா இருக்கணும், ரைட் என்னானாலும் பரவாயில்ல. இப்படி சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கு அனுசரிச்சு டெம்ப்ளேட் வேணுமா யூனிக் வேணுமான்னு முடிவு பண்ணுங்க. அடுத்தது நீங்க கேட்க வேண்டியது கண்டென்ட் பத்தி தான். வெப் டிசைனுக்கு டெம்ப்ளேட் கிடைச்சிரும். பட் கிளையண்ட் பத்தின டீடைல், கிளையண்டோட அபௌட், சர்வீஸ் என்னலாம், சர்வீஸோட டீடைல்ஸ் என்னலாம், இதெல்லாம் நீங்க கிளையண்ட பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் முடியாது. கம்மி ரைட்டை தான் நீங்க ஒர்க் எடுக்கிறீங்கன்னா கேட்கணும் கண்டென்ட் யார் கொடுப்பாங்கன்னு. கம்மி ரைட்டா இல்லனாலும் நீங்க கேட்கணும் யார் கண்டென்ட் தர போறதுன்னு. கண்டென்ட் எல்லாம் நீங்களே தருவீங்களான்னு மேக்ஸிமம் கேட்கணும். உங்க கண்டென்ட் நீங்களே தந்தா நல்லா இருக்கும். உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட டீடைல்ஸ் கொடுங்க சொல்லி அவங்களையே கண்டென்ட் எழுதி கொடுக்க வைக்கணும். இல்லனா அது உங்களுக்கு ஒரு தலைவலியா மாறிடும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டா இல்லனா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் கடைசியில. அப்போ கண்டென்ட் ரைட்டிங் எப்படியாச்சும் கிளையண்ட் இருந்தே வாங்க பாருங்க. நாங்க வெப்சைட் டிசைனிங் மட்டும் தான் பண்ணுவோம்னு சொல்லுங்க. இல்லனா அவங்க மொத்த ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்க தலையில எடுத்து வச்சிடாதீங்க. சும்மா வெப்சைட் ஒர்க்னு சொல்லி எடுத்துட்டு கண்டென்ட் எழுதிட்டே இருக்காதீங்க. அப்போ இதெல்லாம் பண்ண ரொம்ப பேர் எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்றேன் கண்டென்ட் யார் தருவாங்கன்னு கிளையண்ட் கிட்ட கேளுங்க. கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். அடுத்ததா கேட்க வேண்டிய விஷயம் தான் சைட்ல வர போட்டோஸ், வீடியோஸ் இதுக்கெல்லாம் நாம என்ன பண்ண போறோம்? ஏதாச்சும் சைட்ல இருந்து எடுத்தா போதுமா? இல்ல சைட்ல இருந்து போட்டோஸ் பர்ச்சேஸ் பண்ணுமா? இல்லனா உங்ககிட்ட போட்டோஸ் ஏதாச்சும் யூனிக்கா இருக்கா? அதோட போட்டோ ஷூட் யார் பண்ணுவாங்க? அப்புறம் வீடியோஸ் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருக்கா? இல்லனா நீங்க எடுப்பீங்களா? இத பத்தி எல்லாம் கிளையண்ட் கிட்ட கேளுங்க. இதெல்லாம் அவங்களுக்கும் ஆசை இருக்கும். சரியா? கிளையண்ட் சம்டைம்ஸ் ஒரு வெப்சைட்னு சொன்னா 5000 10,000 15,000 கொடுத்து எல்லாம் கிடைக்கும் இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தா உங்க கையில ஒன்னும் கிடைக்காது. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா போட்டோ ஷூட் ஏதாச்சும் வேணுமா? உங்க ப்ராடக்ட்ஸ் போட்டோ நீங்க தான் தரணும். அதுக்கு எஃபர்ட்ஸ் நாங்க எடுக்க மாட்டோம். அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஓப்பனா சொல்லிரணும். இதுல நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர். நெக்ஸ்ட் சொல்ல போற பாயிண்ட் தான் ரைட் எல்லாம் வர பாயிண்ட் தான் வெப்சைட்டோட டொமைன் நேம்ங்கிறது. வெப்சைட்ல இப்போ www. ஒரு நேம்னு நாம பர்ச்சேஸ் பண்ணுவோம். .com இருந்தா 700 ரேஞ்சா தான் ஆவரேஜா வரும். வேற வேற சைட்ஸ்ல பல விதமான ரைட்டுகள்லாம் கிடைக்கும். அப்போ எது வேணும்? .com அதுக்கு இயர்லி சார்ஜஸ் இருக்கு. அது கிளையண்ட் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி தர சொல்லணும். கிளையண்டோட கார்டு யூஸ் பண்ணி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இது கிளையண்ட்க்கு கஷ்டம்னா அது நீங்க பண்ணிட்டு அதோட சார்ஜஸும் நீங்க யோசிக்கணும். அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். டொமைன் நேம் எப்படி எந்த மாதிரி வேணும்னு எல்லாம் அது நீங்க கேட்கும்போது தான் கிளையண்ட்க்கு தெரிய வரும். ஓ இது வேற வாங்கணும்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு இயர்லி ரெண்ட் இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கணும். டொமைன் நேம்னு இயர்லி ரெண்ட் இருக்கு. அடுத்த வருஷம் சைட் உங்களுக்கு கிடைக்கணும்னா ரெண்ட் கொடுக்கணும். எங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்ல, நீங்களே பே பண்ணிக்கலாம்னு எல்லாம் சொல்லி கிளையண்ட் எஜுகேட் பண்ணணும். அடுத்தது வெப்சைட் டிசைன் பண்ணி ஹோஸ்ட் பண்றது. ஹோஸ்ட் பண்றப்போ ஃப்ரீ ஹோஸ்டிங் சொல்யூஷன் நிறையவே இருக்கு. பட் கிளையண்ட் கிட்ட இது ஃப்ரீயா பண்ணி தரோம்னு சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க சொல்லலாம் டொமைன் நேம் மாதிரி ஃபைலும் ஹோஸ்ட் பண்ணணும் சர்வர்ல. அப்போ அதுக்கு ஒரு கோஸ்ட் வரும். கிளையண்ட்க்கு இதோட ப்ராசஸ் எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். அப்படி ஒரு ஃபேக்டர் தான் ஹோஸ்டிங். சோ ஹோஸ்டிங் பத்தியும் கிளையண்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் நல்ல சர்வர் பாக்குறேன்னு சொல்லுங்க. கிட்ஹப்லயோ கூகுள் டிரைவ்லயோ எங்கேயாச்சும் ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இத பத்தின விஷயங்கள் எல்லாம் பேசணும். இதெல்லாம் தான் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒர்க் எடுக்கிறப்போ. அடுத்தது தான் SSL லேயர் கேட்டிருக்கீங்களா? HTTPS ஆக்குற HTTP மாத்தி HTTPS ஆக்கணும். www டொமைன் நேம் கொடுக்கறப்போ HTTPS ஆக்குறதுக்காக ஸ்டாட்டிக் சைட்டுக்கு செக்யூரிட்டியோட தேவை பெருசா இல்ல. பட் கிளையண்ட் கிட்ட இதையும் கூட நீங்க பெருசா சொல்லலாம். அதாவது HTTPS செக்யூர்டா உங்க வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது கிளையண்ட் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். கிளையண்ட்க்கு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் வெப்சைட்டுக்கு பின்னாடி இருக்கு, சின்ன ஈஸியான வேலை இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நீங்க கிளையண்ட் கிட்ட பேச வேண்டியது. இனி எவ்வளவு ரைட் ஆகும்னு சொல்றேன். ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு நம்ம ஊர்ல டெம்ப்ளேட் வச்சு பண்றீங்கன்னா 15 to 20,000 நீங்க சொல்லலாம். 35,000 வரை சொல்ற ஆட்கள் இருக்காங்க. கொஞ்சம் வேரியேஷன் வச்சு அட்வான்ஸ் லெவல்ல செஞ்சு 35-45 ரேஞ்சில எல்லாம் நம்ம ஊர்லயே செஞ்சு தர ஆட்கள் இருக்காங்க. இதுக்கு மேலையும் இப்போ அப்ரோட்ல இருந்தெல்லாம் ஒர்க் வந்தா 1 lakh 2 lakh சொல்ல முடியும் ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. 15,000க்கு கம்மியா ஒர்க் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. சோ ரைட் சொல்ற டைம்ல நீங்க இப்போ ஒரு 10,000 சொல்றப்போ அவங்க சொல்லுவாங்க ஐயோ நான் கேட்ட இடத்துல 5,000க்கு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாங்க, நீங்க என்ன இவ்வளவு ரைட் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க கிளையண்ட் கிட்ட சொல்லுங்க நான் நல்ல குவாலிட்டி ஸ்டைலிஷா பண்ணுவேன், அதுக்கு அதோடதான கோஸ்ட் இருக்கு, நான் கொடுக்குற எஃபர்ட்டும் நான் பண்ற ஸ்டைலும் யூனிக்கான ஸ்டைல்ல ரெடி பண்ணி தர முடியும். இப்படி எல்லாம் சொல்லணும். அந்த வெப்சைட் பார்த்தா அது கிளீனா இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டா இருக்கும். ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ல கிளையண்ட்க்கு எஜுகேட் பண்ணுங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி புரிய வைங்க. நான் நல்ல முறையா வெப்சைட் செஞ்சு கொடுப்பேன் எல்லாம் சொல்லணும். எனக்கு இந்த ரைட்டுக்கு தான் ஒர்க் வேணும், இல்லாட்டி நானே உங்களுக்கு வேற ஏதாச்சும் கம்மியான ஒர்க் எடுக்கிற டீம் கிட்ட கனெக்ட் பண்றேன், இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். நாம ஒரு குவாலிட்டி இருக்கிற ஆள் தான் அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். அப்படிதான் நீங்க கிளையண்ட் கிட்ட பேசணும். நிறைய பேர் பலவிதமான ரைட் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் நீங்க கிளையண்ட் கிட்ட பேசணும். அதெல்லாம் பேசி புரிய வச்சு அப்பவும் அவங்களுக்கு ரைட் தான் இம்பார்ட்டன்ட் தான். சோதிக்காதீங்க.